Hi, hello children. நான் ராஜ்கோயிட்ல கார்த்திகேயன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லபடியாக உன்னோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த யூடியூப் சேனல் மெயினாக இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறது எதுக்காகனா த ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் as well as the children those who are waiting to write their exam in June or July month, whatever it is. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். ஏன்னா எப்படியும் இந்த இயரும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுன்றது என்னோடய ஐடியா. அண்ட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த 5th லெசன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இன் யுவர் ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இஸ் த 5th லெசன். நீ நினைக்கலாம் ஏன் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 6th லெசனில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. So many videos about the first lesson, so many videos about the organic chemistry, so many videos about the coordination chemistry also. பட் நீங்களாம் அதில் லெசன், அதாவது மெட்டலர்ஜி லெசன், சாலிட் ஸ்டேட் லெசன் அதெல்லாம் ஓரளவு படிச்சிருப்பீங்கன்றது என்னுடைய ஐடியா. ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை சிலர் படிப்பீங்க, சிலர் படிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த லெசன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த லெசனை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லெசன் உன்னுடைய ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 5th லெசனாக இருக்குது. CBSE children also can utilize this. உங்களுக்கு வந்து 9th lesson coordination compounds more or less ரெண்டு பேரோட சிலபஸ்லையும் சேம் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இஃப் யூ டேக் இட் அஸ் இன் த ப்ராப்பர் வே, இஃப் யூ see it in the proper way, if you regularly follow my videos, it will be very useful for you to prepare about this lesson. The lesson name வந்து coordination compounds and it is the 5th lesson in your 12th standard syllabus. So கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நம்ம கோஆர்டினேஷன் சால்ட்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சால்ட்னா உனக்கு என்னென்னு தெரியணும். சால்ட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த கேட்டயானிக் பார்ட் அண்ட் ஆனியானிக் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீ 11th ஸ்டாண்டர்டில் நிறைய சால்ட் வந்து அனாலிசிஸில் பண்ணியிருப்பேன் ப்ராக்டிகல்ஸில். பேரியம் சல்ஃபேட் ஆர் காப்பர் சல்ஃபேட் ஆர் ஜிங்க் சல்ஃபேட் ஆர் ஜிங்க் குளோரைட், பேரியம் குளோரைட், இந்த மாதிரி நிறைய சால்ட் நீ கேள்விப்பட்டிருப்ப. இந்த சால்ட்ஸை பற்றி தான் இந்த சால்ட்ஸில் ஒரு வகையான சால்ட் வந்து கோஆர்டினேஷன் சால்ட். அந்த கோஆர்டினேஷன் சால்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அண்ட் ஜென்ரலாக சால்ட்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். த சால்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 types. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சால்ட் அண்ட் மாலிகுலர் சால்ட். Simple salt and molecular salt நீ ரெண்டு வகையாக பிரிக்கலாம். Simple salt is the combination of simple cation and simple anion. For example இப்போ நான் சொன்ன மாதிரி zinc sulfate எடுத்துக்கிறேன், இல்லை பேரியம் குளோரைடு எடுத்துக்கிறேன், இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடியம் குளோரைடை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு சிம்பிள் கேட்டயான் அண்ட் ஒரு சிம்பிள் ஆனியான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் zinc is the simple cation, sulfate is the simple anion. And barium chloride la barium is the simple cation and chloride ion is the simple anion. Sodium chloride la sodium is the simple ion, sodium is the simple cation and chloride is the simple anion. Appo the combination of simple cation and simple anion, that will form a simple salt. Next one the molecular salt. About the molecular salt, molecular salt can be classified into 2 types. So the molecular salts la rendu vagai irukku. adula ஃபர்ஸ்ட் வகை என்னன்னா டபுள் சால்ட். டபுள் சால்ட்ன்றது இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் சால்ட்ஸ். அவ்வளோதான். 2 சிம்பிள் சால்ட்டை எடுத்து கரெக்ட் மோலார் ப்ரப்போர்ஷன் பை வெயிட்டில் மிக்ஸ் பண்ணி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஹீட் பண்ணி எவாப்ரேட் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணாங்கன்னா, கண்டென்ஸ் பண்ணி அப்புறம் கிறிஸ்டலைசேஷன் நடந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது தான் டபுள் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாஷ் ஆலம் சொல்லுவாங்க. இது உன்னோட செகண்ட் லெசனில் பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இந்த பொட்டாஷ் ஆலமோடைய preparation method and properties இருக்கு. இப்போ பொட்டாஷ் ஆலம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் உனக்கு தெரியற. அந்த பொட்டாஷ் ஆலம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் சல்ஃபேட். அப்போ பொட்டாசியம் சல்ஃபேட்டையும் அலுமினியம் சல்ஃபேட்லையும் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் எடுத்து ஹீட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் நான் பண்ணனா ஐ கேன் ப்ரிப்பேர் பொட்டாஷ் ஆலம். அந்த பொட்டாஷ் ஆலமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் வித் 24 molecules of water. இது வந்து ஃபார்முலா ஃபார் பொட்டாஷியம். அண்ட் உன்னுடைய 5th லெசனில் கோஆர்டினேஷனில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோர் சால்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மோர் சால்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். இந்த கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இஸ் த மோர் சால்ட். அப்போ ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்னுக்குள்ளே நேம்லேயே ஒன்று தெரியும். ஃபெரஸ் சல்ஃபேட்டும் அமோனியம் சல்ஃபேட்டும் சேர்ந்தது தான். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட், ammonium sulfate with 6 molecules of water. This is an example, this is a molecular formula for more salt. அப்போ ferrous ammonium sulfate இங்கே எல்லாமே நான் with 24 molecules of water, 6 molecules of water எல்லாம் போடுறேன் இல்லையா. அந்த presence of water molecules எதுக்காகன்னு உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியலனாலும் it is a property which is called water of crystallization. The water molecules present in the given crystalline salt is the reason for the crystalline nature as well as the color of the compound. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். அப்போ ஒரு கிறிஸ்டலைன் சால்ட்லேயும் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எக்ஸ்ட்ராவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ தீஸ் டூ சால்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் சால்ட். ஒன்று பொட்டாஷியம் எழுதியிருக்கேன், இன்னொன்று மோர் சால்ட் எழுதியிருக்கேன். அண்ட் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் டபுள் சால்ட் பார்த்தீங்கன்னா, when you dissolve this double salt in water, the individual ions will be separated. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பொட்டாஷியம் எடுத்து வாட்டரில் கரைக்கிறேன்னா எனக்கு பொட்டாசியம் அயான்ஸ் கிடைக்கும், சல்ஃபேட் அயான்ஸ் கிடைக்கும், அலுமினியம் அயான்ஸ் கிடைக்கும், சல்ஃபேட் அயான்ஸ் கிடைக்கும். அப்போ என்னுடைய பொட்டாசியம் அயானுக்கு உண்டான டெஸ்ட் நான் பண்ண அனாலிசிஸ், சால்ட் அனாலிசிஸ் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போ பொட்டாசியம் அயானுக்கு உண்டான அனாலிசிஸ் பண்ணாலும் ஆன்சர் பண்ணும், அலுமினியம் அயானுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட் அயானுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணும். அதுபோல் இந்த மோர் சால்ட்டில் அயன் Fe2+ அயான் ஃபெரஸ் அயானுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணும், அமோனியம் அயானுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட் அயானுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணும். அப்போ இந்த இண்டிவிஜுவல் அயான்ஸ் அதோடைய ஐடென்டிட்டியை இழக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அது வந்து டபுள் சால்ட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பட் அதோட இண்டிவிஜுவல் கேரக்டரை அது ரீடைன் பண்ணிக்கும். அந்த மாதிரி சால்ட்டுக்கு பேர் டபுள் சால்ட். இதே த நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் மாலிகுலர் சால்ட் நான் என்ன சொன்னேன்னா கோஆர்டினேஷன் சால்ட். இந்த கோஆர்டினேஷன் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக நான் பொட்டாசியம் ஃபெரோசைனைடை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கோஆர்டினேஷன் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக நான் எதை சொல்கிறேன்னா potassium ferrocyanide K4FeCN6 potassium ferrocyanide இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பொட்டாசியம் சைனைடு ஃபெரஸ் சைனைடு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கோஆர்டினேஷன் சால்ட் அண்ட் த டபுள் சால்ட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொட்டாசியம் அயான் தண்ணியில் கரைக்கக்குள்ள வெளியில் வரும், பட் இந்த அயனும் சைனைடு தனித்தனியாக பிரியாது. இட் வில் பி அக்கர் டுகெதர். அப்போ இது எப்படி எனக்கு பிரியும்னா பொட்டாசியம் அயானாவும் ஃபெர்ரோசயனைடு அயானாவும் தான் பிரியும். அப்போ இது பிரியக்குள்ள எப்படி பிரியும்? பொட்டாசியம் அயான் தனியாக, ஃபெர்ரோசயனைடு தனியாக தான் பிரியும். இப்போ அயனும் சயனைடும் சேர்ந்து தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் அயான்ஸ் வில் லூஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி. அந்த சால்ட்டோட ஐடென்டிட்டி மாறாது, ஆனால் இண்டிவிஜுவல் அயான்ஸ் அதோடைய ஐடென்டிட்டியை இழந்துடும். இப்போ அயனுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணனா எனக்கு இந்த சொல்யூஷன் ஆன்சர் பண்ணாது. இப்போ மோர் சால்ட்டில் அயனுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணனா எனக்கு ஆன்சர் பண்ணும். பட் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு சொல்யூஷன் எடுத்து நான் அயனுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணனா எனக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா இங்கே அயனும் சைனைடும் சேர்ந்து இருக்கு. தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டபுள் சால்ட் அண்ட் த கோஆர்டினேஷன் சால்ட். சொல்ல வர விஷயம் புரியுதா? Salts will be classified into two categories. One is simple salt, another one is molecular salt. The simple salt will contain simple cation and simple anion. And the molecular salt is again classified into two categories. One is double salt, another one is coordination salt. Double salt liyum sari, coordination salt liyum sari, more than one type of salt will be present. Ana what is the difference between the double salt and the coordination salt nu pathina, டபுள் சால்ட்டை எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணினா இண்டிவிஜுவல் அயான்ஸ் அதோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணாது. தே வில் ஆன்சர் ஃபார் தேர் இண்டிவிஜுவல் டெஸ்ட். பட் என்னோட கோஆர்டினேஷன் சால்ட்டை எடுத்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணனா எனக்கு ஒரு சிம்பிள் கேட்டையானும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனியானும், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானும் ஒரு சிம்பிள் ஆனியானும் தான் எனக்கு கிடைக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட், இது காம்ப்ளெக்ஸ் பார்ட், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் போடுறது காம்ப்ளெக்ஸ் பார்ட். அந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட்டில் இருக்க அயான்ஸ் வந்து தனித்தனியாக பிரியாது. அப்படி தனித்தனியாக பிரியாத பட்சத்தில் அது தனித்தனியாக அந்த அயானுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது. தட் இஸ் வாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கோஆர்டினேஷன் சால்ட். ஸோ நான் இன்னைக்கு உனக்கு வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரினா என்ன, கோஆர்டினேஷன் சால்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி, அதை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி படிக்கிறது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை எப்படி நேம் பண்ணுறது எல்லாமே ஃபர்தராக வர வீடியோஸில் நான் போடுறேன்.
ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எதுக்காகவும் இந்த சேனல் கிடையாது, ஜஸ்ட் டு கிவ் த ரிவிஷன் ஃபார் த சில்ட்ரன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ரைட் தேர் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் த ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஆன்லைன் கிளாஸில் சில இடத்துல சில விஷயங்கள் புரியாமல் இருக்குன்னா இதை ரிப்பீட்டடாக இந்த வீடியோ நீ பார்க்கக்குள்ள உனக்கு அது புரியும். அதுக்காக மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் யூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you kids.